வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. பூண்டு ரசம் வைக்க போகிறோம். பூண்டு ரசத்துக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ரசத்துக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதை எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். பரபரன்னு அடிக்கணும். மிளகு 1 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 2 மிளகாய், பூண்டு 10-15 பல் பூண்டு, கருவேப்பிலை, இதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு பரபரன்னு அடிச்சுக்கணும். முதல்ல ஜாரில் சீரகம், மிளகு, மல்லி இந்த 3ஐயும் பொடியாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இது 1-2 அடிக்கணும். இப்போ அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இந்த பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இது சேர்த்து 1-2 அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு ரசம் வைக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கரைச்சி விட்டுக்குருவோம். கொஞ்சமாக மல்லி இலை இதை கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சதோட மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு ரெடி பண்ணி கரைச்சி வச்சாச்சு. இதை இப்போ இதில் தாளிச்சு விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, 1 பிஞ்ச் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப போடணுங்கிறது இல்லை, 1 பிஞ்ச் போட்டாலே போதும். ரெண்டு வத்தல், கொஞ்சமா கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ரசத்துல தாளிப்பை கொட்டிக்கலாம். ரசம் முறக்கட்டவும் ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு ரசம் ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிருக்கு. நல்லா பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இந்த பூண்டு ரசம் நமக்கு வாயு மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பூண்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த வாயுவெல்லாம் கலைஞ்சிரும். ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டாவும் இருக்கும் நாக்குக்கு.